நயன்தாரா திருப்பதியில் மொட்டை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் இப்போது வைரலாக போயிட்டுருக்கு. நயன்தாரா மொட்டை அடித்தாங்களா இல்லையா அப்படிங்கிற செய்தியை இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். இதோட உண்மைத்தன்மை என்ன, இது பொய்யான செய்தியா இல்லை உண்மைதானா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். திருப்பதிக்கு எப்போதுமே நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் அவங்களோட துக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அவங்க போகிற ஒரே இடம் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் தான். எப்போவுமே நம்ம நயன்தாராவை அந்த கோயிலில் பார்க்கலாம். சரியா? அந்த கோயிலில் அவங்க ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக மொட்டை அடிச்சிருக்கதா சொல்லி நிறைய வீடியோஸ் வைரலாக பரவிட்டுருக்கு. இது எதுவுமே உண்மை இல்லை. இது என்ன விஷயம்னா, யாரோ ஒருத்தர் ஏஐயில் நயன்தாரா மொட்டை அடித்த மாதிரி மார்ஃபிங் பண்ணி ஃபோட்டோக்களை வெளியிட்டிருக்காரு. அதனால எல்லாரும் நயன்தாரா மொட்டை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வதந்திகளை பரப்பிட்டு வராங்க. அது வதந்தி, உண்மைத்தன்மை அதில் இல்லை. அடுத்தது, நயன்தாரா ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏர்போர்ட்டில் நடந்து வரும்போது மாடல் மாதிரி நடந்து வராங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆட்டிடியூட் காட்டுறாங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நான் சில பாயிண்ட் சொல்கிறேன், இது கரெக்டானு நீங்களே சொல்லுங்கள். அவங்க ஒரு நடிகை. இப்போ அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது இப்போ தலையில் கை வச்சு சொரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உடனே நெட்டில் எல்லாத்துலேயும் வந்துடும் ஃபோட்டோ. தலையில் கை வைத்து சொரிந்த நயன்தாரா, நயன்தாரா தலையில் இவ்வளவு பெண்களா அப்படின்றாங்க. இப்போ மூக்கு மேலே கை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏர்போர்ட்டில் மூக்கை நோண்டிய நயன்தாரான்னு போட்டுருவாங்க. அவங்க பாவம் இல்லை, அவங்க பொண்ணு இல்லை, ஒரு கக்கூஸ் கூட அவங்களால ஃப்ரீயாக போக முடியலங்க. எங்கே போனாலும் கேமராவை தூக்கிக்கிட்டே போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். அவங்க நார்மல் பீப்புள் இல்லைன்னா நார்மல் பீப்புள் முன்னாடி யாராவது தூக்கிட்டு வருவாங்களா? இல்லை அவங்க ஃபோன் போட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு வரேன், 100 கேமராவை தூக்கிட்டு என் பின்னாடி வாங்க அப்படின்னு யார்கிட்டயாவது சொன்னாங்களா? இல்லை.